கபிலதேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திருவந்தாதி. பாடல் 67. காக்கைவளை என்பு ஆர்ப்பார்க்கு அன்பாய்ப்பால் நையாதே. காக்கைவளை என்பார்ப்பான் ஊர் குரங்குக்கா. கைவளை ஆடானை ஈருரியன் ஆண் பெண் அவிர்சடையன் ஆடானையானது அமைவு. இதன் பொருள், பெண்ணே, உன் கைவளையல்களை காப்பாற்றிக் கொள்வாயாக. சுடுகாட்டில் காக்கைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய எலும்பை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய இறைவன் உறைந்திருக்கக்கூடிய இடம் திருக்குரக்குக்கா. அதோடு மட்டுமல்லாமல் அசைந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தும்பிக்கையை உடைய யானையை உரித்து போர்த்தி கொண்ட இறைவன் ஆணும் பெண்ணுமாக வடிவமுடையவன். அவன் கங்கையை தாங்கியிருக்கக்கூடிய சடையை உடையவன். அவ்விறைவன் உறையும் இடம் திரு ஆடானை என்பதும் ஆகும் என்கின்றார். இப்பாடலில் திருக்குரக்குக்கா, திருவாடானை என்ற 2 தலங்களின் சிறப்பையும் பாடியிருக்கின்றார். இப்பாடலில் முதலில் உள்ள காக்கைவளை என்பதை கைவளை கா என மாற்றி கைவளையல்களை கழன்று விழாமல் காப்பாற்று என பொருள் கொள்ள வேண்டும். அதுபோன்று காக்கைவளை என்பு ஆர்ப்பான் என்பதை புறங்காட்டில் காக்கைகள் சூழ்கின்ற எலும்பை மாலையாக அணிந்தவன் என பொருள் கொள்ள வேண்டும். குரக்குக்கா என்பதும் ஈற்றடியில் உள்ள ஆடானை என்பதும் தலங்களை குறிக்கும்.